மங்கலான கிராமத்தின் வண்ணங்கள் 5. குழந்தைகள் அடங்கிய புதிய குழு இதோ. அவர்கள் ஒரு பழங்கால ரகசியத்தையும் ஒரு கிராமத்தில் நீண்ட நாட்களாக மறைந்திருந்த ஒரு வண்ணக் கலையையும் கண்டறிகிறார்கள். பழைய மலைப்பாதையின் முடிவில் எப்போதும் லேசான பனிமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அதன் பெயர் மதுரக்குடி என்றாலும் அங்கிருந்த வீடுகளும் சுவர்களும் மங்கலாக தூசி படிந்த சாம்பல் நிறத்தில் இருந்தன. இந்த கிராமத்தில் வளர்ந்த 5 நண்பர்கள். ஆதி, வயதில் மூத்தவன், எப்பொழுதும் ஒரு பழைய புத்தகத்தை வாசிப்பவன், எல்லா புராண கதைகளையும் அறிந்தவன். பவித்ரா, அவளது இயற்கையான நகைச்சுவை உணர்வு கிராமத்தின் மங்கலான சூழ்நிலைக்கு ஒரு பலமான எதிர்வினை. வேலன், ஆற்றல் மிக்கவன், வயல் வரப்புகளிலும் மரங்களிலும் ஏறி இறங்கும் குழுவின் சுறுசுறுப்பு. யாழினி, மென்மையான குரல் கொண்டவள், ஆனால் கூர்மையான பார்வையுடன் நுணுக்கமான விஷயங்களை கவனிக்கக்கூடியவள். நிகில், மிக இளையவன், கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பவன், அதனால் சில சமயங்களில் எரிச்சல் ஊட்டுபவன். ஆனால் அவனது கேள்விகளை முடிவில்லாமல் இருக்கும். கோடை விடுமுறை தொடங்கியது. மற்ற கிராமத்து குழந்தைகள் விளையாட திரண்டபோது ஆதி ஒரு பழைய ஓலைச்சுவடியை கண்டுபிடித்தான். அது அவர்களின் மூதாதையர்கள் கிராமத்தில் பயன்படுத்திய ஒரு பழங்கால வண்ணப்பூச்சின் கலவை பற்றியது. மங்கலான ரகசியம். ஓலைச்சுவடியில் அந்த வர்ணத்துக்கு நித்திய வர்ணம் என்று பெயரிடப்பட்டிருந்தது. அந்த வர்ணம் சூரிய ஒளியிலும் மழையிலும் மங்காமல் பல்லாயிரம் ஆண்டுகள் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படியானால் மதுரக்குடி முன்பு சாம்பல் நிறத்தில் இருந்திருக்காது என்று யாழினி சுவடியை படித்தாள். அது பிரகாசமான வண்ணங்களில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது எல்லாம் ஏன் மங்கலாக இருக்கிறது என்று நிகில் கேட்டான். வேலன், கிராமத்தின் மிக பழமையான கட்டிடமான சிதிலமடைந்த கோயிலின் வெளிப்புறச் சுவரை கூர்ந்து பார்த்தான். இந்த மங்கலான சுவர்களுக்கு அடியில் இன்னும் வண்ணம் இருக்கிறதா என்று பார்ப்போம். வேலன் தனது சுறுசுறுப்பை பயன்படுத்தி கோயிலின் மீது ஏறி பாசி படர்ந்த ஒரு மூலையை மெதுவாக சுரண்டினான். மற்ற 4 பேரும் ஆவலுடன் பார்த்திருக்க அங்கே ஒரு சிறிய பகுதி வெளிப்பட்டது. ஒரு துடிப்பான மஞ்சள் மற்றும் ஒரு அடர் சிவப்பு வண்ணம். வண்ணங்களுக்கான வேட்டை. ஓலைச்சுவடியில் நித்திய வர்ணத்தை தயாரிக்க தேவையான 5 மூலப்பொருட்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றின் பெயர்கள் குறியீட்டில் இருந்தன. அந்த 5 மூலப்பொருட்களை கண்டறியும் பணியில் நண்பர்கள் ஈடுபட்டனர். 5 நண்பர்களும் தாங்கள் சேகரித்த ஒவ்வொரு பொருளையும் ஓலைச்சுவடியில் குறிப்பிட்ட சரியான விகிதத்தில் கோயிலின் பின்னால் உள்ள ஒரு மண்பானையில் கலக்கினர். மாலையில் கிராம மக்கள் அனைவரும் ஆவலுடன் சூழ்ந்து நின்றபோது கலவை தயாராக இருந்தது. அது ஒரு பிரகாசமான செறிந்த நீலம். வேலன், யாழினி, பவித்ரா மூவரும் பிரஷை எடுத்து கோயிலின் மங்கலான சுவரில் புதிய வண்ணத்தை பூச ஆரம்பித்தனர். நிகில் மற்றும் ஆதி கிராம மக்களுக்கு சுவடியின் கதையை பகிர்ந்து கொண்டனர். வண்ணம் பூசப்பட்ட போது கிராம மக்கள் அனைவரும் வியப்பில் மூழ்கினர். அந்த புதிய நீல வண்ணம் எவ்வளவு பிரகாசமாக உயிருடன் இருந்தது. அது சாம்பல் கிராமத்தின் மற்ற மங்கலான பகுதிகளுடன் முரண்பட்டு காணப்பட்டது. 2 வாரங்கள்